கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 25 அதிகாரம் 4 கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புயல் காற்றில் புகலிடமான கர்த்தர் என்பது. ஏசாயா 25 அதிகாரத்தில் கர்த்தருடைய வல்லமை, சமாதானம், நியாய தீர்ப்பு மற்றும் கர்த்தருடைய மனதுருக்கம் பற்றியெல்லாம் மிகவும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உயிர் மீட்சி அடைய செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தியான வசனத்திலும் கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், கர்த்தாவே, நீர் ஏழைகளுக்கு பெலனாகவும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாகவும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாகவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்றென்றைக்கும் கைவிடுபவர் அல்ல. கர்த்தர் ஏழை எளியவனுக்கு பாதுகாப்பாக துணையாக நின்று அவனுக்கு விரோதமாக வரும் எல்லா விதமான நாச மோசங்கள் ஆபத்துகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தைகளின்படியே எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். எப்போதும் நாங்கள் உம்மையே சார்ந்து கொண்டிருக்கும்படியாக கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.